சென்னை வில்லிவாக்கத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது நேரலையில் பார்க்கலாம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான இறுதிக்கட்ட பரப்புரை நடைபெற்று வருகிறது. இன்னும் சரியாக 2 மணி நேரம் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில் தலைவர்கள் சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுடன் சிறப்பு செய்தியாளர் கோகுல், இறுதிக்கட்ட பரப்புரையில் முதலமைச்சர் எந்தெந்த பகுதிகளுக்கு செல்ல இருக்காரு? சட்டமன்ற தேர்தலுக்கான பரப்புரை தமிழகத்துல 6 மணியோடு நிறைவேறக்கூடிய நிலையில இறுதிக்கட்ட பரப்புரையில தலைவர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வில்லிவாக்கம் தொகுதியில தற்பொழுது திமுக வேட்பாளர் கார்த்திக் மோகனை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இந்த பகுதியில் வேனில் திறந்த வழி வேனில் சென்றவாறு பொதுமக்களிடம் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்து வருகிறார். NMK ரோடு என்ற சாலையில முதலமைச்சர் கார்த்திக் மோகனை ஆதரித்து பேச இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து தன்னுடைய சொந்த தொகுதியான கொளத்தூர் தொகுதியில தான் போட்டியிடக்கூடிய தொகுதியில பரப்புரையில் முதலமைச்சர் ஈடுபட இருக்கிறார். அங்கு வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிக்கக்கூடிய முதலமைச்சர் பெரம்பலூரில் நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டத்துல உரையாற்றிருக்கார். தனக்கு ஆதரவாகவும் தனக்கு வாக்களிக்க கோரியும் பிரச்சாரத்துல முதலமைச்சர் ஈடுபட இருக்கார். அதே போல சென்னையில் இருக்கக்கூடிய திமுக வேட்பாளர்களையும் அந்த பொதுக்கூட்டத்தில் ஆதரித்து முதலமைச்சர் பேச இருக்கார். இன்று மாலை 6 மணியோடு பரப்புரை நிறைவேறக்கூடிய நிலையில இறுதிக்கட்ட பரப்புரையில முதலமைச்சர் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார். இதுவரை 36 பொதுக்கூட்டத்துல முதலமைச்சர் பேசியிருக்கார். ஏறக்குறைய மார்ச் 31ஆம் தேதி திருவள்ளூரில் தொடங்கிய முதலமைச்சர் பரப்புரையை இன்று தன்னுடைய சொந்த தொகுதியான கொளத்தூர் தொகுதியில நிறைவு செய்வது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து தினசரி பரப்புரை பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. ஏறக்குறைய மாவட்ட வாரியாக சென்று அங்கு திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை தொடர்ந்து ஒரு நீண்ட சுற்றுப்பயணமாக இருந்த முதலமைச்சருடைய பரப்புரை இன்று மாலை 6 மணியோடு தான் போட்டியிடக்கூடிய கொளத்தூர் தொகுதியில நிறைவு செய்ய இருப்பது குறிப்பிடத்தக்கது. இப்ப பொதுக்கூட்டங்கள் ஏதாவது திட்டமிடப்பட்டிருக்கா இறுதி நேரத்தில், இல்ல முழுக்க வாகன பரப்புரை தானா கோகுல்? நிச்சயமாக வில்லிவாக்கம் தொகுதியில வாகன பரப்புரையில் ஈடுபடக்கூடிய முதலமைச்சர் கொளத்தூர் தொகுதியில வாகன பரப்புரையில் ஈடுபட்டு அங்கு பெரம்பலூர் சதுக்கத்தில் நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டத்துல முதலமைச்சர் உரையாற்ற இருக்கார். பெரம்பலூர் சதுக்க பகுதியில கொளத்தூர் தொகுதியில தனக்கு ஆதரவாக வாக்குகளை சேகரிக்கக்கூடிய முதலமைச்சர் அங்கு திமுக கூட்டணியுடைய வேட்பாளர்கள் சென்னை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சென்னை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய திமுக கூட்டணி கட்சி திமுக வேட்பாளரை ஆதரித்து முதலமைச்சர் பரப்புரை மேற்கொள்ள இருப்பது குறிப்பிடத்தக்கது. 2 நாட்களாக சென்னையில தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வரக்கூடிய முதலமைச்சர் இன்று கொளத்தூர் தொகுதியில் நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டத்தில் உரையாற்றி திமுகவுடைய வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொள்கிறார். அவர்களுக்கு ஆதரவாக வாக்குகளை சேகரித்திருக்கிறார். ஒட்டுமொத்தமாக இன்று மாலை 6 மணியோடு பரப்புரை நிறைவேறக்கூடிய நிலையில திமுக கூட்டணிக்கு ஆதரவாக தமிழகம் முழுவதும் அவருடைய பரப்புரை பேச்சு எதிர்பார்த்து திமுகவுடைய தொண்டர்கள் காத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அவருடைய பேச்சும் அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மாலை 6 மணியோடு பிரச்சாரம் நிறைவேறக்கூடிய நிலையில தன்னுடைய சொந்த தொகுதியான கொளத்தூர் தொகுதியில பரப்புரையில் ஈடுபட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல துணை முதலமைச்சர் அவருடைய சொந்த தொகுதியில தீவிரமாக திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் தொகுதியிலையும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். தற்பொழுது வில்லிவாக்கம் தொகுதியில ஏறக்குறைய வீதி வீதியாக சென்று அங்கு போட்டியிடக்கூடிய திமுக வேட்பாளர் கார்த்திக் மோகனை ஆதரித்து சென்று பரப்புரையில் ஈடுபடக்கூடிய முதலமைச்சர் அங்கு NMK என்ற சாலையில் உரையாற்றவும் இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து கொளத்தூர் தொகுதியிலையும் வீதி வீதியாக சென்று ஆதரவு கேட்ட பின்னர் பெரம்பலூர் சதுக்கம் பகுதியில் நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்ற இருக்கார். ஏற்கனவே சொன்னது போல திருவாரூரில் தன்னுடைய பரப்புரையை தொடங்கிய முதலமைச்சர் கொளத்தூர் தொகுதியில் நிறைவு செய்ய இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஏறக்குறைய 36 பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் இந்த சட்டமன்ற தேர்தலுக்காக பரப்புரை மேற்கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. கோகுல், இப்ப சென்னை திமுக கடந்த முறை ஆட்சி அமைப்பதற்கு மிக முக்கிய பங்காற்றிய ஒரு பகுதி. சென்னை மாவட்டத்திற்கு உட்பட்ட இடங்கள்ல திமுக என்ன மாதிரியான வியூகத்தை கையாண்டிருக்கு? எந்த அளவுக்கு நம்பிக்கையா இருக்கு திமுக? திமுக கடந்த முறை சென்னையில் இருக்கக்கூடிய 16 சட்டமன்ற தொகுதியிலையும் ஒரு முழுமையான வெற்றி பெற்ற தொகுதியாக இடமாக பார்க்கப்படுகிறது. திமுக ஆட்சி அமைப்பதற்கு இந்த சென்னை மண்டலமும் ஒரு முக்கியமாக திமுகவிற்கு கை கொடுத்த மண்டலம் என்று பார்க்கப்படுகிறது. அந்த வெற்றியை மீண்டும் பெற வேண்டும் என்ற இலக்கோடு தான் திமுக பணியாற்றி வருகிறது. ஏற்கனவே ஒவ்வொரு நிர்வாகிகளையும் அழைத்து முதலமைச்சர் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். ஏற்கனவே பாகமுகவர்களை அழைத்து ஆலோசனை வழங்கினார். நேற்றைய தினம் 75,000 பாகமுகவர்களோடு முதலமைச்சர் ஆலோசனை ஈடுபட்டார். சென்னையில மற்ற மாவட்டங்கள்ல நேரடியாக பொதுக்கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் சென்னையில மட்டும் தொகுதி வாரியாக பரப்புரை மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கது. ஏனென்றால் சென்னை திமுகவுடைய செல்வாக்கான பகுதியாக பார்க்கப்படுகிறது, கோட்டையாக பார்க்கப்படுகிறது. இங்க தமிழக வெற்றி கழகம் புதிதாக ஆரம்பிக்கப்பட்டுள்ள தமிழக வெற்றி கழகத்துடைய தாக்கத்தால் வாக்குகள் பிரியலாம் என்ற பல்வேறு தகவல் வரக்கூடிய நிலையில அதை முறியடித்து திமுக மீண்டும் வெற்றி பெற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் திமுக ஒரு வியூகத்தின் அடிப்படையில் தான் பிரச்சாரம் மேற்கொண்டு வர்றாங்க. நேற்றைய தினம் அண்ணா நகர் தவர் பூங்காவில
பரப்புரையில நடைபயிற்சி மூலம் பரப்புரையை தொடங்கிய முதலமைச்சர் அங்கு அதன் பின்னர் மதுராவயல் தொகுதி, பெருகம்பாக்கம் தொகுதியில பிரச்சாரம் என்றார். அதன் பின்னர் எழும்பூர் தொகுதியிலையும் நேற்று திருவிக நகர், அதே போல துறைமுகம் தொகுதி, ஆர்கே நகர் தொகுதி உள்ளிட்ட தொகுதியில பரப்புரை மேற்கொண்ட முதலமைச்சர் பெரம்பூர் தொகுதியிலேயே நேற்று தினம் பரப்புரை மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கது. இன்றைய தினம் சோழிங்கநல்லூர், வேளச்சேரி, சைதாப்பேட்டையில காலையில நடைபயிற்சியில வாக்கு சேகரித்த முதலமைச்சர் வில்லிவாக்கம், கொளத்தூர் தொகுதியில இன்று பிரச்சாரத்தை நிறைவு செய்கிறார். ஏறக்குறைய சென்னையில் இருக்கக்கூடிய 16 தொகுதிகளையும் முதலமைச்சர் நடைபயிற்சி வாயிலாகவும் வெவ்வேறு வடிவில் வாக்குகளை சேகரித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மற்ற மாவட்டங்களை விட சென்னைக்கு கூடுதல் கவனம் செலுத்தி திமுக மீண்டும் அந்த 16 தொகுதியை கைப்பற்ற வேண்டும் என்ற வியூகத்தின் அடிப்படையில் முதலமைச்சருடைய பரப்புரை திட்டமானது இருந்தது. அந்த அடிப்படையில கொளத்தூர்ல இன்று முதலமைச்சர் பேச இருக்கிறார். சென்னைக்கென்று தனியாக ஒரு வாக்குறுதிகளை ஏற்கனவே முதலமைச்சர் வெளியிட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ஏனென்றால் திமுக மீண்டும் சென்னையில அனைத்து தொகுதியிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற அடிப்படையில ஒவ்வொரு தொகுதியாக மாவட்ட செயலரிடம் கலந்து ஆலோசித்து எந்தெந்த பகுதியில திமுகவிற்கு வாக்குகள் குறையும் என்ற கணக்குகளின் அடிப்படையில் அதை சரி செய்யக்கூடிய பணிகள் எல்லாம் ஈடுபட்டிருப்பதாக தகவல் வெளியாகக்கூடிய நிலையில முதலமைச்சருடைய பேச்சும் சென்னையில மீண்டும் முழுமையான ஒரு வெற்றி பெற வேண்டும் என்ற அடிப்படையில கொளத்தூரில் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்ப மற்ற கட்சிகள் சென்னையில இன்று மாலைக்கு 2 மணி நேரம் அவகாசம் இருக்கு. அவங்களுடைய பரப்புரையை எங்கெங்கெல்லாம் திட்டமிட்டிருக்காங்க? நிச்சயமாக தொடர்ந்து வேட்பாளர்களும் தனித்தனியாக பிரச்சார பயணத்தை மேற்கொண்டு வராங்க. அதிமுக சார்பில் வாகன பேரணியாக சென்று வேட்பாளர்கள் இருசக்கர வாகனத்தில் பேரணியாக சென்று பிரச்சாரத்தை நிறைவு செய்யக்கூடிய நிகழ்வை பார்க்க முடிகிறது. அதே போல துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தான் போட்டியிடக்கூடிய திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் தொகுதியில தற்பொழுது பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அவர் வீதி வீதியாக பாகமாக வார்டு வாரியாக சென்று வாக்குகளை சேகரித்து வருகிறார். அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு வேட்பாளர்களும் அந்தந்த தொகுதிகளில் தங்களுடைய இறுதிக்கட்ட பரப்புரையை மேற்கொண்டு வர்றாங்க. கூட்டணி கட்சியுடைய நிர்வாகிகளும் வேட்பாளர்களுடன் சென்று பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. மாலை 6 மணியோடு பிரச்சாரம் நிறைவடையக்கூடிய நிலையில திமுக மற்றும் திமுகவுடைய கூட்டணி கட்சிகளும் அதிமுகவினரும் தமிழக வெற்றி கழகத்திலும் பிரச்சாரம் மேற்கொண்டு வராங்க. இன்று தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நந்தனத்தில் நடைபெறக்கூடிய அந்த நிர்வாகிகள் கூட்டத்துல தன்னுடைய பிரச்சாரத்தை நிறைவு செய்கிறார். அங்கு அவர்களுக்கு தேவையான ஆலோசனைகள் வழங்குகிறார். பிரதான கட்சிகள் அனைத்துமே தொடர்ந்து தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில முதலமைச்சரும் தன்னுடைய இறுதிக்கட்ட பரப்புரையை ஈடுபட்டு வருகிறார். முழுமையான வெற்றி, பெரும்பான்மையான ஆட்சி என்ற ஒரு நம்பிக்கையோடு 200 வெற்றி இலக்கு என்ற நம்பிக்கையோடு திமுகவும் திமுகவுடைய கூட்டணி கட்சியினரும் தொடர்ந்து தேர்தல் பணியாற்றி வரக்கூடிய நிலையில முதலமைச்சர் தன்னுடைய சொந்த தொகுதியான தான் போட்டியிடக்கூடிய கொளத்தூர் தொகுதியில தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு தன்னுடைய பிரச்சாரத்தை நிறைவு செய்கிறார். கோகுல், இப்ப திமுக ஏற்கனவே சென்னை கடந்த 2021 பெற்ற வெற்றியை மீண்டும் பெற வேண்டும் என்று முனைப்பு காட்டுது. ஆனா இந்த முறை அதிமுக நேரடியாக திமுகவை 12-13 இடங்களில் எதிர்கொள்றாங்க. ஸோ அதிமுக எந்த அளவுக்கு டஃப் கொடுக்குறாங்க? புதிதாக வந்திருக்கக்கூடிய தாவேகா சென்னையில் முழுமையாக பரப்புரை பண்ணியிருக்காங்களா, இல்லை அவங்க பரப்புரை ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் சுருங்கி இருக்கா? தொகுதிகளையும் இந்த முறை திமுக கடந்த முறை 15 தொகுதியில போட்டியிட்டது. ஒரு தொகுதி வேளச்சேரி தொகுதி காங்கிரஸ் கட்சி விட்டு கொடுத்தது கூட்டணியில. இந்த முறையும் அதே வேளச்சேரி போட்டியிடக்கூடிய நிலையில அந்த கட்சியுடைய தலைவர் பெரம்பூர் தொகுதியில நேரடியாக போட்டியிடுகிறார். அங்கு தமிழக வெற்றி கழகம் திமுக இடையே நேரடி ஒரு கடுமையான போட்டி இருக்கக்கூடிய நிலையில அங்கு திமுகவுடைய நிர்வாகிகள் பெரம்பூர் தொகுதியை மீண்டும் ஸ்ரீநகர் தொகுதி, அதே போல எழும்பூர் தொகுதி, மயிலாப்பூர் தொகுதி, ஆயிரவிளக்கு தொகுதி, அதே போல ராயபுரம் தொகுதி உள்ளிட்ட தொகுதிகளையும், ஆர்கே நகர் உள்ளிட்ட தொகுதிகளையும் தமிழக வெற்றி கழகத்தினர் ஒரு கடுமையான சவாலை இந்த தேர்தல் களத்தில் அளிப்பதை பார்க்க முடிகிறது. அந்த அடிப்படையில் தான் திமுகவுடைய தேர்தல் வீகமும் இருக்கிறது. ஏனென்றால் 16 கட்சி அமைப்பதற்கு சென்னை உள்ளிட்ட திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்கள் ஒரு முக்கிய பங்காற்றியதால் அந்த